பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தையே, தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேற பாபாவை வேண்டிக் கொண்டு 9 வியாழக்கிழமை சாய் விரதம் இருப்பார்கள். சாயின் 9 வியாழக்கிழமை விரதம் குறித்த விதிமுறைகள் பின்வருமாறு. விரதத்தை எந்த ஒரு வியாழக்கிழமை ஆனாலும் அன்றிலிருந்தே ஆரம்பிக்கலாம். விரதத்தை ஆரம்பிக்கும் முன்னர் சாயி நாமத்தை மனதார வேண்டிக் கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். இந்த விரதம் ஆண் பெண் குழந்தைகள் என்று யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். எந்த காரியத்திற்காக ஆரம்பிக்கிறோமோ அதை தூய மனதில் சாய்பாபாவை எண்ணிக்கொண்டு பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். காலை அல்லது மாலையில் சாய்பாபாவின் போட்டோவிற்கு அல்லது விக்கிரகத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். இந்த விரதத்தை திரவ ஆதாரங்கள் உட்கொண்டு, அதாவது பால், டீ, காஃபி, பழங்கள் அல்லது இனிப்புகள் போன்றவற்றை உட்கொண்டு செய்யலாம். அப்படி நாள் முழுவதும் செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு வேளை மதியமோ அல்லது இரவோ உணவு அருந்திக் கொள்ளலாம். நாள் முழுவதும் பட்டினியாக இருந்து மட்டும் இந்த விரதத்தை செய்யவே கூடாது. ஒரு தூய ஆசனத்தில் அல்லது பலகையில் மஞ்சள் நிற துணியை விரித்து சாய்பாபா படத்தை வைத்து தூய நீரால் துடைத்து சந்தனம், குங்குமம் வைத்து திலகமிட வேண்டும். மஞ்சள் நிற மலர்கள் கிடைத்தால் அதை மாலையாக கோர்த்து சாய்பாபா படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ தீபம், ஊதுபத்தி ஏற்றி பிரசாதமாக பழங்கள், இனிப்புகள், கற்கண்டுகள் இதில் எதுவாயினும் சரி நெய்வேத்தியம் செய்து படைத்து சாய்பாபாவை வணங்க வேண்டும். முடிந்தால் சாய்பாபாவின் கோவிலுக்கு செல்லலாம். வீட்டிலேயே சாய்பாபாவுக்கு 9 வாரங்கள் பூஜை செய்த பின் இவ்விரதம் நிறைவு பெறுகிறது. பூஜையின் போது சாயி விரத கதையை கேட்கலாம். சாயி பாமாலை அல்லது சாயி பவானி இவற்றை பக்தியுடன் படிக்கலாம். வெளியூர் செல்வதனாலும் இந்த விரதம் கடைபிடிக்கலாம். விரதத்தின் 9 வாரங்கள் பெண்களுக்கு மாதவிலக்கு அல்லது இன்னும் பிற காரணங்களாலே விரதம் செய்ய முடியவில்லை என்றால் அதில் எந்த தவறும் இல்லை. அந்த வியாழக்கிழமையை கணக்கில் கொள்ளாமல் மற்றொரு வியாழக்கிழமையை தொடர்ந்து விரதம் இருந்தால் 9 வியாழக்கிழமைகள் நிறைவு செய்ய முடியும். 9வது வியாழக்கிழமை 5 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நேராக உணவளிக்க முடியாதவர்கள் யார் மூலமாகவும் பணமாகவோ உணவுப் பொருளாகவோ கொடுத்து உதவி செய்வதை சாய்பாபா முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வார். சாய்பாபாவின் மகிமை மற்றும் விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்தவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் என்பது அனைவரின் நம்பிக்கை. மேற்கூறிய விதிகளின்படி விரதமும் விரத நிறைவும் செய்தால் நிச்சயமாக எண்ணிய காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.